சிந்தனை ஒரு கரு உருவாயிற்று. நான் பலகாலமாக எத்தனையோ வருடங்களாக டொரண்டோவிலே யோகசுவாமிக்கு ஒரு தியான மண்டபம் வர வேணும் என்று கும்பிட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் இந்த தடவை அங்கே போன பொழுது 23 மார்கழியிலே போன போது அந்த ஹவாய் தீவிலே யோக சுவாமிக்கென ஒரு அனைவருக்கும் வணக்கம். greetings to all. இன்று திங்கட்கிழமை 17ஆம் தேதி பங்குனி மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் 8:45 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மத்திய நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தகைய தியான நிகழ்ச்சியை PSSM தமிழ் ஐரோப்பா, PNC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அத்தோடு பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளராக எமது தளத்தின் மூத்த சிறப்பு பெருமை எல்லாம் வாய்ந்த வரதா சண்முகநாதன் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய தலைப்பு குவைப்பதி ஜாத்திரை. அழகான ஒரு தலைப்போடு அவர் வந்திருக்கின்றார். அவரை நாங்கள் வரவேற்று அவரை பேச அனுமதிப்பதற்காக அவருடைய வரவேற்புரையை திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்கள் வழங்கி வைப்பார்கள். இன்று சரியாக எங்களுடைய நிகழ்ச்சி 9:30 மணிக்கு நிறைவு பெறும். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நான் கேட்டுக்கொண்டு இப்பொழுது தியானத்தை வழி நடத்துமாறு தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். இன்று 17ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குனி மாதம் 2025ஆம் ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் உடம்பும் மனமும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் நாங்கள் எங்கள் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி இருக்கும்படி வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றி வைத்திருக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 30 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி.
மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைகளை தொடர்ந்து தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நன்றியுரை. பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளை வழங்கிய ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒளிப்பதிவையும் இசையையும் வழங்கிய சிவாமோகன் மாஸ்டருக்கும் நாங்கள் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். இத்தளத்தை 3 நேரமும் மிகவும் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. நன்றி அம்மா. உங்களுடைய அருமையான தியானத்தை வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நான் இந்த தளத்தினை திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். பாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் தெரியும், வரதா சாமிநாதன் அம்மா ஒவ்வொரு முதலாம் தேதியும் அருமையான பேச்சுக்களை பேசிக்கொண்டு வரவர். இது மாத்திரமல்லாமல் பல விதங்களில் இந்த தளத்துக்கு உதவியாக இருந்து இதை சிறப்பாக நடத்துவதற்கு உதவியாகவும் இருந்திருக்கின்றார்கள். இன்று இவர் என்னென்றால் ஜோகர் சாமிகள் சொன்னபடி சிவசுப்பிரமணிய சுவாமிகள் ஹவாய்க்கு சென்று ஒரு அருமையான ஒரு கோயிலை ஸ்தாபித்துள்ளார். அந்த கோயிலுக்கு போய் வந்திருக்கிறார்கள். அதுக்குத்தான் இன்றைக்கு அவர் பேசியிருக்கிற தலைப்பு அந்த ஹவாயை குவைப்பதி யாத்திரை என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். அவர் என்ன பார்த்திருக்கிறார்கள், என்ன விடயங்கள் அங்கு அறிந்திருக்கிறார்கள், எவ்வளவு மக்கள் அங்கே போகிறார்கள், எந்த இடத்தில் இருக்கிறது என்றெல்லாம் வடிவாக சொல்லுவார். அதை மாத்திரமல்லாமல் அதுக்கு அவர்கள் படங்களையும் எனக்கு அனுப்பியிருக்கிறது. போதுமான முறையில் நான் போட இருக்கின்றேன். எப்போ போட சொல்றீங்களோ அந்த படங்களை நான் போடுவேன். இப்பொழுது இந்த தளம் உங்களுடையதம்மா. நீங்க பேச தொடங்கலாம். நேரம் கேள்வி நீங்க பேசலாம். நன்றி. வணக்கம். ஓம் நம சிவாய. குவைப்பதி மெலிந்த கோவே போற்றி, மலைநாடுடைய மன்னே போற்றி என்று மாணிக்க வாசகர் சுவாமிகள் போற்றி திரு அகவலிலே கூறியிருக்கிறார். இந்த ஹவாய் தீவு தொடர்ச்சி, அதாவது ஹவாய் தீவு கூட்டங்கள், அதிலே முக்கியமாக தலைநகரை கொண்ட தீவு பக்கத்திலே இருக்கிறது. இந்த தீவு ஒரு அரமணித்தியாலத்தில் விமானத்திலே போகக்கூடிய தொலைவிலே இருக்கிறது. இந்த தீவினுடைய மகிமை என்னவென்றால்,
அங்கே ஒரு கருங்கல்லால் ஆக்கப்பட்ட 1000 வருடங்கள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. அதற்கு முன்பு அங்கு கடவுள் கோயில் என்று ஒரு சிறிய நடராஜர் ஆலயம், பக்கத்திலே உள்ளது லிங்கேஸ்வரர் பாரிய ஆலயம். நீங்கள் பலர் அதை பார்த்திருப்பீர்கள், அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். யோகசுவாமி அடியார்களாக இருக்கிறவர்கள் அதனை பற்றி கேள்விப்படாமல் இருக்க முடியாது என்றது என்னுடைய நம்பிக்கை. அந்த முறையிலே இந்த குவைப்பதிக்கு பல தடவைகள், அதாவது இந்த தடவை போனது 5வது தடவை, 2000 ஆண்டிலிருந்து 5வது தடவையாக போயிருக்கிறேன். ஏதோ ஒரு அழைப்பு, இந்த தடவை எனக்கு முக்கியமான ஒரு அழைப்பு வந்து போனேன். 2023ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் அன்றைக்கு நாங்கள் என்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போனார்கள். அங்கே நின்றேன், நடராஜரை நன்றாக தரிசித்தேன். அந்த சமயத்திலே அந்த லிங்கேஸ்வரர் கோவிலே கும்பாபிஷேகம் முடிந்திருந்தது. ஒரு கிட்டத்தட்ட 20 வருடங்களாக கட்டப்பட்ட அந்த கோவில் கும்பாபிஷேகம். அந்த முறையிலே 23 கிறிஸ்துமஸ் நாட்களிலே அங்கே நின்று நான் திரும்பி வருகிற பொழுது எனக்கு மனதிலே ஒரு சிந்தனை, ஒரு கரு உருவாகிற்று. நான் பலகாலமாக, எத்தனையோ வருடங்களாக டொரண்டோவிலே யோகசுவாமிக்கு ஒரு தியான மண்டபம் வர வேணும் என்று கும்பிட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் இந்த தடவை அங்கே போன பொழுது 23 மார்கழியிலே போன போது அந்த ஹவாய் தீவிலே யோகசுவாமிக்கென ஒரு தியான மண்டபம் வர வேணும் என்று நான் அதை என் கருத்தை வெளிப்படுத்திய பொழுது அது அந்த ஆதீன சுவாமிகளின் காதில் விழுந்து சதாசிவநாத சுவாமி என்பவர் அதை பற்றி கதைப்பதற்கு ஒரு ஜூம் மீட்டிங் வைத்தார்கள், கதைத்தார்கள். அது நடந்தது 2024ஆம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்கள். இப்பொழுது 25ஆம் ஆண்டு. அப்பொழுது கதைத்த பொழுது அவர் சொன்னார், அம்மா நீங்கள் இதை சொல்லுகிறீர்கள், ஆனால் 1978 அதற்கு அண்மை காலங்களிலோ சிவாய சுப்பிரமணிய சுவாமி இந்த வளாகத்திலே ஒரு தியான மண்டபம் கட்ட வேண்டும் என்று எல்லா தொடக்கமெல்லாம் செய்து படம் வைத்து ஆர்கிடெக்ட் பிளான் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார். அதற்கு அது அப்படியே போடப்பட்டிருக்கிறது. வேறு வேறு வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறபடியாலே அதனை பற்றி சிந்திக்கவில்லை. இப்ப நீங்கள் இதை கேட்கிறீங்களே, அப்ப அது அதே இந்த கேள்வியை நாங்கள் வைத்துக்கொண்டு ஊக்குவிக்க முடியும் என்று எனக்கு சொன்னார். நீங்கள் எப்போ இங்கே வருவீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் மண்டபம் கட்டி முடிந்த பிறகு வருவேன். சிரித்தார். எனக்கும் சிரிப்பு வந்தது. மண்டபம் கட்டி முடிந்த பின் வருவேன் என்று சொன்னேன். சிவ நடராசருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கட்டுவதற்கு எத்தனையோ காலம் எடுக்கும்.
அதற்கு போதிய பண உதவியை யோகசுவாமி அடியார்கள் கொடுத்து உதவி, அதுவும் அந்த தீவுகளிலே கட்டிடங்கள் செய்வது லேசான காரியம் இல்லை. சகல பொருட்களும் வெளியிலிருந்து போக வேண்டும். ஆனபடியாலே அந்த தியான மண்டபம் 1 வருடத்தில் 2 வருடத்தில் 3 வருடத்தில் முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது வித்து போடுவோம், வித்து முளைக்கும். பக்தியுடையார் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவர். பாரதியார் சொன்னார், வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவர். ஆனபடியாலே என்னுடைய காலத்திலே நடவாவிட்டாலும் இது ஒரு நாள் அங்கே மலரப் போகிறது என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இந்த முறை இப்படியாக எனக்கு அழைப்பு வந்ததாலே நான் எனது பிள்ளைகளுக்கு சொன்னேன், நான் கட்டாயம் அங்கே போக வேண்டும். அந்த சதாசிவநாத சுவாமி சொல்லி இருக்கிறார், அந்த இடத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன். இந்த இடத்திலே இந்த தியான மண்டபம் வரப்போகிறது என்பதை காட்டுவேன். அந்த முறையிலே நான் என்னுடைய பிள்ளைகளை கேட்டு அவர்கள் எல்லோரும் ஒத்துழைத்து போகக்கூடிய அந்த தருணத்தை அந்த நடராஜர் எனக்கு கொடுத்திருந்தார். அந்த நடராஜரை பார்த்து 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 வணங்கி 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 என் ஆசை தீர, இதுவே என் சிதம்பரம், இதுவே என் திருவண்ணாமலை, இதுவே சிவனுரையும் இடம் எல்லாம் என்று சொல்லி இருந்து ஆரத்தீர நன்றாக என் ஆத்மாவுக்குள்ளே அவர் அருளை வேண்டிக் கொண்டேன், பெற்றுக்கொண்டேன். அந்த முறையிலே நான் போனது ஒரு திங்கட்கிழமை, அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதி. பின்பு சனிக்கிழமை மார்ச் மாதம் 8ஆம் தேதி சதாசிவநாத சுவாமியும் நாங்கள் சில பேரும் அந்த ஹிந்துயிசம் டுடே என்ற அந்த சஞ்சிகை வெளியிடுகின்ற அந்த கட்டிடத்திலே இருந்து சிறிது நேரம் தியானம் பண்ணி ஒரு முக்கியமான அறிவிப்பை சதாசிவநாத சுவாமி சொன்னார். அதற்கு முதல் நான் வேலன் சுவாமியையும் தரிசித்து இந்த விடயம் முழுவதும் அவருக்கும் சொல்லியிருந்தேன். சதாசிவநாத சுவாமி சொன்னது, இன்றைக்கு ஒரு நல்ல நாளிலே நாங்கள் வந்து கூடியிருக்கிறோம். அதாவது இன்றும் உலக அளாவிய ரீதியிலே மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளிலே அவர் எங்களுக்கு தந்த செய்தி என்னவென்றால், இந்த வளாகத்திலே யோக சுவாமி மெடிடேஷன் மண்டபம் MANDAPAM என்ற தலைப்பிலே ஒரு தியான மண்டபம் உருவாகும். அதற்கு நான் பொறுப்பு என்றார். சதாசிவநாத சுவாமி பொறுப்பு எடுத்துக்கொண்டார். வேலன் சுவாமி ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறார். அந்த முறையிலே அங்கே யோக சுவாமிக்கென ஒரு தியான மண்டபம் வர இருக்கிறது. அதற்கு யோக சுவாமி பக்தர்கள் அனைவரும், இந்த உலகில் பல நாடுகளில் வாழுகின்ற பக்தர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அந்த நடராஜ பெருமானை வணங்கி நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அங்கே
சைவமும் தமிழும் சேர்ந்து விளையாடுகிறது. மந்திரங்கள் ஓதப்பட்டாலும் கடைசியிலே எங்கள் திருமுறைகள் பாடப்பட்டுத்தான் பூசை முடிக்கப்படுகிறது. லிங்கேஸ்வரர் கோயிலை சுற்றி திருமூலர் திருமந்திரமா, தேவாரமா, திருவாசகமா, இவைகள் எல்லாம் கருங்கல்லிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் எங்கே விளங்குகிறது, சைவம் எங்கே விளங்குகிறது? அமெரிக்காவின் ஒரு பகுதியான ஹவாய் தீவிலே, குவை பதியிலே விளங்குகிறது. இப்படியாக சமாதானமும் நீதியும் இந்த உலகிலே நிலை பெறுவதற்கு தியானம் அவசியம். அல்லல் பட்டு அலையும் இந்த உலகிலே எங்களுடைய சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள், முதியோர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது மன அமைதி. அதற்கு தியானம் அவசியம். அதற்கு இப்படியான ஒரு யோகி, ஒரு சித்தர் எங்கள் நாட்டைச் சேர்ந்தவர் என்பதில் பெருமையானால் அவர் இந்த உலகத்தைச் சேர்ந்தவர். அவருடைய பேராலே ஒரு தியான மண்டபம் அந்த குவப்பதியிலே வர வேண்டும். ஒரு காலத்திலே அது ஒரு சிவதலமாக இருந்ததாக ஐதீகம் கூறுகிறது. ஆனால் இன்னும் ஆராய்ச்சி கூறி முடிக்கவில்லை. குவப்பதி மலிந்த கோவையை போற்றி, மலை நாடுடைய மண்ணே போற்றி, மலைகள் நிறைந்த, பச்சை பசும் மலைகள் நிறைந்த, அருவிகள் நிறைந்த அந்த தீவை போய் பார்ப்பதற்கு 1000 கண் வேண்டும். நீங்கள் போய் பார்த்தவர்கள் அதை பற்றி அறிவீர்கள். போய் பார்க்காதவர்கள் பார்க்க ஆசைப்படுங்கள், போய் பாருங்கள். இதற்கு முன் நான் ஒரு விடயம் சொல்ல வேண்டும். நாங்கள் டொரண்டோயில இருந்து குவாய் தீவுக்கு போறதா இருந்தால், குவாய் பதிக்கு போறதா இருந்தால், அந்த தலைநகருக்கு, லியோ என்ற தலைநகருக்கு போகிறதா இருந்தால், அதாவது அமெரிக்காவிலே எங்கோ இன்னொரு இடத்திலே போய் நாங்கள் விமானம் மாறித்தான் போக வேண்டும். அந்த முறையிலே நான் இந்த முறை கேட்டுக்கொண்டது, நான் எத்தனையோ வேறு வேறு நகரங்கள் மூலமாகவும் போயிருந்தேன். ஆனால் இந்த முறை நான் கேட்டுக்கொண்டது, என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் போகிற பொழுது சான் பிரான்சிஸ்கோ மூலமாக போக வேண்டும். ஏன் சான் பிரான்சிஸ்கோ மூலமாக போக வேண்டும்? அங்கே சிவமுருகன் கோயில் ஒன்று இருக்கிறது. நான் கேள்விப்படவில்லை சிவமுருகன் கோவில் என்று. ஆனால் இன்றைக்கு 15 வருடங்களுக்கு முன்பாக சிவமுருகா எழுந்தருள்வா என்று தோத்திரம் பாடி என்னுடைய புத்தகத்திலே அது வெளிவந்திருக்கிறது. போன வருடம்தான் இப்படியாக ஒரு கோவில் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன், சான் பிரான்சிஸ்கோ. அந்த கோவில் யார் கட்டினது, தொடக்கினது? சுப்பிரமணிய சுவாமி தொடக்கியது. யோக சுவாமியை விட்டு அவர் வெளியே வந்த போது நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அனுப்பி நீ அங்க போய் கோயில்கள் கட்டு என்றுதான் அனுப்பினார். அதிலே முதலாக அவர் தாபித்த கோவில் சான் பிரான்சிஸ்கோ முருகன் கோவில். அது இப்போ சிவமுருகன் கோவிலாக இருக்கிறது. அந்த சிவமுருகனை போய் நான் தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு போனேன். அங்கே போய் எனக்கு பெரிய அதிசயம் எல்லாம் நடந்தது. அது அந்த ஸ்ரீகாந்த் ராஜா காட்ட போகிற படத்திலே முதல் படம் அந்த கோவிலிலே நான் அன்று எடுத்த படம். அதை பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அறிவீர்கள். இந்த மாதிரியாக இந்த முறை இந்த குவைப்பதி யாத்திரை அமைந்திருந்தது. யோக சுவாமி மெடிடேஷன்
மண்டபம் வர இருக்கிறது. இந்த தகவலை உங்களுக்கு சொல்வதோடு சதாசிவநாத சுவாமி தன் பொறுப்பில் இதை செய்வதற்கு உரிய வழிவகையையும் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். எந்த அக்கவுண்ட்டுக்கு, எந்த வங்கிக்கு இந்த டொனேஷன், அதாவது நாங்கள் கொடுக்கிற தொகையை போட வேண்டும் என்று விவரம் இருக்கிறது. அப்படி போடுகிற பொழுது யோகசுவாமி மெடிடேஷன் மண்டபம் ஃபண்ட் என்று எழுதி போட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அந்த முறையிலே ஸ்ரீகாந்த ராஜாவிடம் நீங்கள் அந்த விவரங்களை பெறலாம். அதற்கு முன் நான் ஒன்று என்னுடைய வேண்டுகோள், எங்களுடைய மெடிடேஷன் குரூப்லே நாங்கள் பல நாடுகளிலிருந்து இருக்கிறோம். அந்த சதாசிவநாத சுவாமி சொன்னார், அமெரிக்காவை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, அதை நான் பார்த்துக் கொள்ளுறேன். மற்ற இடங்களுக்கு நீங்கள் அறிவிங்கோ, சொல்லுங்கோ, அவர்களை ஊக்குவிங்கோ. இந்த பொருளுதவி செய்தால் விரைவில் தியான மண்டபம் உருவாகலாம் என்று சொல்லி வைத்தார். அந்த முறையிலே கனடாவிலே இருக்கிற யோகசுவாமி பக்தர்களுடன், எங்களுடைய மெடிடேஷன் குரூப்ல இருக்கிறவர்களுடன், மற்றவர்களுடன் நான் கலந்து ஆலோசித்து ஏதோ இயன்றதை செய்வோம். ஆனால் இங்கிலாந்து, ஐரோப்பா நாடுகள், ஆஸ்திரேலியா, இந்த இடங்களிலே தயவு செய்து நீங்கள் ஒரு குழுவாக கூடி இது எப்படி முன்னெடுக்கலாம் என்பதற்கு முன் வந்து செய்யுங்கள். அதற்கு ஸ்ரீகாந்த ராஜாவோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீகாந்த ராஜாவை அருந்ததியை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடத்திலே அருந்ததியினுடைய அப்பா ஆறுமுகம், அவர் பெரிய யோக பக்தர். அந்த முறையிலே அவர்கள் இதிலே ஈடுபட வேண்டும். இந்த யோகசுவாமி மெடிடேஷன் மண்டபம் இன் குவாய் குவைப்பதி மலர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு நிறுத்துகிறேன். ஓம் நம சிவாய. இப்ப ஒரு படம் போட்டிருக்கேன், அடுத்த படம் போட்டிருக்கேன். இதற்கு சொல்லுங்க, என்ன படம் வேண்டியது? முதல் படத்தை ஒரு போடுங்க. நான் கண்ணை மூடிக்கொண்டிருந்துட்டேன். ஓகே, ரைட். சரியா? தெரியுதா? இல்ல தெரியுதா முதல் படம் உங்களுக்கு? வேற இல்ல. முதல் படம் இல்ல, வேற இல்ல. முதல் படம் வந்து சான் பிரான்சிஸ்கோ படம். அந்த ஆ, கோயிலுக்குள்ள அது நிக்கிற மாதிரி படம் இல்லையா? முதல் போட்ட நீங்க, இதுக்கு முதல் போட்ட நீங்க அந்த படம். ஓகே, திருப்பி இப்போ படம் சரியா? இதுதான் வந்து இதுதான் அந்த சான் பிரான்சிஸ்கோ கோயில். அது கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. இந்த இடம் வந்து தற்காலிகமாக இப்ப ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. இது என்னுடைய குடும்பம். ஏதோ என்ன கௌரவித்து விட்டார்கள். அங்கே ஏன் கௌரவித்தார்கள்? அது இறைவன் செய். நன்றி. இதுல இருக்கிறவங்களோட மகன் இதுல இருக்கிறார். மகனும் மருமகளும் பேரனும் இங்கிலாந்துல இருந்து இந்த மகள் வந்து என்னோட கூட்டிக்கொண்டு வந்தோம். இவ வந்து இங்கிலாந்துல இருக்கிறார். ரைட். அவ இங்கிலாந்துல இருக்கு, மற்றவர்கள் அமெரிக்கால இருக்கு. நன்றி. அடுத்த படத்தை போடுறேன். என்ன படம் சொல்லுங்க. இது எதென்ன போடுங்க. இதை சொல்லுங்க. ஸ்கிரீன்ல தெரியலையா? தெரியல. தெரியலையா? இப்ப தெரியுது. நாங்கள் அந்த கோயப்பதி கோயிலுக்கு போன உடனே பெரிய பிள்ளையார் இருக்க, அவரை கும்பிட்டு கொண்டு கொஞ்சம் தூரம் பெரிய ஆலமரம்,
பாரிய ஆலமரம். அதுக்குள்ளே ஆறுமுக சுவாமியினுடைய சிலை வைத்திருக்கிறார். அடுத்த படம் போடுங்க. அங்கேதான் ஒரு இடத்துல ஆறுதலா இருக்கிறேன். அடுத்த படம் போடுங்க. சதாசிவநாத சுவாமி உங்களை கூட்டிக் கொண்டு போய் காட்டினார். மற்றவர்கள் இதுல இல்லை. நாங்கள், என்னுடைய மகளும் நானும், என்னுடைய கணவருடைய சகோதரனுடைய மனைவி அவவும் வந்தார். இவர்தான் சதாசிவநாத சுவாமி. சிவாய சுப்பிரமணிய சுவாமியோட அந்த காலத்திலே இருந்தே வேலை செய்தவர். அங்க இருக்கிற ருத்ராட்ச ஃபாரஸ்ட் என்று சொல்ற அந்த ருத்ராட்ச மரங்கள் இருக்கின்ற அந்த தோட்டத்தை இவர்கள் தான் உருவாக்கினார்கள். அப்படியாக எத்தனையோ ஆண்டுகளாக அந்த இடத்துல இருந்து சேவை செய்கிறவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். யோகசுவாமி மெடிடேஷன் மண்டபம் இந்த வளாகத்திலே வரும். போடுங்க. அடுத்த முடிஞ்சது நினைக்கிறேன். முடிஞ்சது. இவ்வளவுதான் படம். நன்றி அம்மா. மிகவும் அருமையான உங்களுடைய இந்த பேச்சு. நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த குவைப்பதி என்பதற்கு உண்மையா எனக்கு ஒரு சின்ன விளக்கம் வேணும். குவைப் என்பது அங்க இருக்கிற ஒரு இடத்துல பேரா அல்லது? ஓகே, அது அந்த தீவுகள்ல ஹவாய தீவுகள் என்று சொல்லுகிறோம். மெயின் ஹவாய் தீவு என்று ஒன்று இருக்கு. இது குவாய் என்ற தீவு. குவாய் என்றுதான் அந்த தீவு ஆட்கள் சொல்லுவார்கள். ஆனால் எங்களுடைய இந்த திருவாசகத்திலே குவைப்பதி என்ற சிவத்தலம் ஒன்று இருந்ததாகவும், மலைநாடு, அதுவும் மலைநாடு. இப்ப ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல பார்க்கிறார்கள், அந்த குவைப்பதி மலிந்த கோவை போற்றிய அந்த குவைப்பதி தான் இந்த ஹவாய் தீவு குவாய். குவாய். நன்றி அம்மா. அது திருவாசகத்துல கூறப்பட்ட அந்த ஆலயமாக இருக்கலாம் என்பது ஆணித்தரமான கருத்தாக நிச்சயப்படுத்த ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல விஷயம். பழைய விஷயங்கள் திருவாசகத்துல இல்லாதது ஒரு வாசகத்திலையும் இல்லை என்று சொல்லுவார்கள். திருவாசகத்துக்கு உருவாதாரம் இல்லை என்றே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களையும் நல்ல அழகான விஷயத்தை நீங்கள் யோக சுவாமிகளுடைய மண்டப விஷயம் மிக மிக அழகாகவும் கட்டாயம் தேவையான ஒரு விடயமாகவும் அது இருக்கின்றது. ஆகவே நாங்கள் உங்களுடைய பேச்சுக்காக முதல்ல 30 வினாடிகள் மிக அழகாக எங்களுடைய நன்றிகளை கைகள் மூலம் தட்டி தெரிவிப்போம். முதலில் நான் அந்த கருத்துரையை கூற அழைப்பது அருந்ததி அம்மா அவர்களை. வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி வரதாம்மா. முதலில் நாங்கள் உங்களை மெச்ச வேணும், பாராட்ட வேண்டும். இந்த வயசுல இவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணி போய் இடங்களெல்லாம் பார்த்து உடம்பும் உங்களுக்கு ஒத்துழைச்சு, அது கடவுள் யோசுவாவின் அருளால உங்களுக்கு உடம்பும் ஒத்துழைச்சு நீங்கள் போய் வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்கும்போது நீங்க போயிட்டு நாங்கள் உங்களை தரிசிக்கும் போது எங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும். என்னென்ன அப்படித்தான் சொல்றேன். சிதம்பரம் போய் வந்தாக்களை நாங்கள் விழுந்து கும்பிட்டா எங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் போயிட்டு வந்தபடியா உங்களை நாங்கள் நேரில் சந்திப்பதில் ஜூம் வாயிலால் சந்தித்தாலும் அது நேராக சந்திக்கிற அந்த எனர்ஜி வேறும் என்பதையும் கூறிக்கொண்டு, நீங்கள் கூறினீர்கள் அங்க கருங்கல்லாலான ஒரு சிவன் இருக்கிறது, அதையும் கூறியிருந்தீர்கள். மற்ற நீங்கள் கருங்கல்லாலான கோவில். கோவிலா? ஓ, கருங்கல்லாலான பிள்ளையார், கருங்கல்லாலான ஆறுமுக சுவாமி, எல்லாம் கருங்கல் தான். அதுகள் கருங்கல் தான். அதெல்லாம் முந்தையே இருந்தது. முந்தையே இருந்தது அதெல்லாம். இல்ல 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 இல்ல, இதெல்லாம் கோவில்காரர் செய்வித்தது. ரைட் ரைட் ரைட். இந்தியாவிலிருந்து செய்து கப்பல் ஏற்றி அந்த இடத்திலே
போயிருக்கிறார்கள் இந்த சுவாமிகள். யோகசுவாமி சொன்னபடியே அது கட்டாயம் அந்த தியான மண்டபம் வரும். அது எல்லாரும் நாங்களும் ஒருக்கா போகத்தான் வேணும் அங்க. நான் இப்ப யாழ்ப்பாணம் போய் அங்க யோகசுவாமிகிட்ட போறோம். அப்ப அங்க அந்த அவ போய் சந்தித்து வருவோம். ஏனண்டா அங்கட அப்பா ஒவ்வொரு வருஷம் அந்த அன்னதானம் கொடுக்கிறவரா. அப்ப அவை சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒருத்தரும் செய்யறீங்கள் இல்ல, உங்களோட அப்பா ஒவ்வொரு முறையும் வந்தா செய்யறவர். அப்ப நான் வந்து செய்யறேன்னு சொல்லி இருக்கிறேன் அவைகளுக்கு. அப்ப நாங்க போறோம், போய் அங்க பாப்போம், பார்த்து அவரோடையும் பேசிட்டு வருவோம். அதோட நீங்கள் போய் வந்த பிறகு இதுல உற்சாகமாக ஈடுபட்டு நீங்களும் உங்களுடைய கணவரும் இந்த தொண்டை செய்ய வேண்டும். ஹவாய் தீவிலே யோகசுவாமி மெடிடேஷன் மண்டபம் உருவாகுவதற்கு உந்துகோலா இருக்க வேண்டும். அவ்வாறே ஆஸ்திரேலியாவில இருக்கிறவர்கள், கனடாவில இருக்கிறவர்கள், யூரோப்பில் இருக்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை ஆக்கிவிக்க வேண்டும். அதற்கு இறை அருள் கிட்டும். கட்டாயம் இறை அருள் கிடைக்கும் என்று கேட்டு சொல்லிக்கொண்டு, நீங்கள் வந்து இப்ப 5வது தர போயிருக்கிறீர்கள். அப்ப 5வது தரம் இந்த முறை நல்ல வடிவா எல்லாம் நல்ல தரிசனம். அந்த சுவாமி சதாசிவானந்தரை பார்த்தா வேற சுப்பிரமணிய சுவாமிகள் மாதிரியே தான் இருக்கு. சதாசிவநாத சுவாமி. சதாசிவநாத சுவாமியா அவரை பார்த்தா சுப்பிரமணிய சுவாமி மாதிரி தான். சுப்பிரமணிய சுவாமியோட வேலை செய்த ஒருவர், அவர்தான் அவரோட வாரவர். நாங்கள் மீட் பண்ணினான் சுப்பிரமணிய சுவாமிகள். அப்பா இருக்கேக்கல கூட்டியன் போனவர். அப்ப மீட் பண்ணினாங்க. இங்க லண்டனுக்கு வந்து வரல. வந்தபோது நான் ஆசீர்வாதம் எடுத்து நான் எங்களுடைய முருகன் கோயில்ல அப்ப கும்பிட போடன் நான் கேட்டேன், என்ற தலையில கை வச்சு செய்ய வேணும் என்று செய்தவர். அதோட 2000ஆம் ஆண்டு நான் போன போது என்னுடைய ஆட்டோகிராஃபில தன் கையெழுத்து போட்டு தந்தவர். இப்படியாக ஏதோ தொடர்பு கொண்டு செலுத்தி இந்த தகவலை உங்கள் முன் வைப்பதற்கு அந்த நடராஜன் எனக்கு அருள் இருக்கிறான். அதற்கு நான் அவனைத்தான் போற்றுவேன். அது எல்லாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு அது கிடைத்திருக்குது, பெருமைப்படுகின்றோம். நன்றி, நீங்க வந்து எல்லாம் கூறினதுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி அருந்ததி அம்மா. நன்றி அம்மா வரதாம்மா. உண்மையாகவே நீங்கள் இந்த வயதிலே இவ்வளவு தூரம் இந்த பிரயாணத்தை செய்து இந்த விடயங்களை அழகாக கோர்த்தெடுத்து வந்திருக்கிறீர்கள். ஜோகர் சுவாமிகளுடைய அந்த பேருதான் என்னவோ எனக்கு தெரியாது. நீங்கள் சென்று வலதையும் சேகரித்து வருவதற்கு உங்களுக்கு யாரோ கூறித்தான் நீங்கள் போயிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு சொல்லப்பட்டு அழைக்கப்பட்டுத்தான் சென்றிருக்கிறீர்கள். இல்லாட்டி இந்த நீண்ட தூர பயணத்தை நீங்கள் வயதிலே மேற்கொள்வதென்பது ஒரு கடினமான விடயம். இருந்தாலும் நீங்க அழகாக அதை செய்து வந்திருக்கிறீர்கள். அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி அம்மா. கஷ்டமான இந்த காலகட்டத்திலே நீங்கள் நன்றாக இதை செய்திருக்கின்றீர்கள். அடுத்து நான் கமலாசினி அம்மா, நீங்க இப்ப பேசுங்கோ. அன்மியூட் பண்ணுங்க. இல்ல சாரி, எனக்கு இப்ப அம்மா சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் ஆசையா தான் இருக்குது போறதுக்கு. எங்களுடைய அப்பா அவர் கான்டாக்ட் பண்ணி அந்த மேகசீன்ஸ்களோ அதுகள் எல்லாம் கான்டாக்ட் பண்ணுதுன்றவர். வேண்டுவதே இவான் கண்டாய். ஆனா எனக்கு சவலிங் தான் பயமா கிடக்குது. எல்லாருக்கும் பயமா என்ன கொண்டு போறேன்டா. ஏன்னா ஒரு ஆள் வேணும், மற்றது தூர போறேன்டா. நான் இப்ப போனா ஒரு வெட்டிங்கு மெக்சிகோவுக்கு போனேன். அப்ப மகள் சொன்னா, do you want to go? Who is going to look after you? மகள பிடிங்க. அவ வேலையில் என்றால் ஒர்க்கிங் தானே அந்த டைம்ல. அவள பிள்ளைகளும் ஸ்கூல். அப்ப அந்த நான் இந்த மெக்சிகோவுக்கு போய்க்க வரையில என் சிஸ்டர் இல்லோ அதை நான் சொன்னா பாலாஜி லுக் ஆஃப்டர் மீ அண்ட் they will look after me என்று சொல்லி போட்டேன். அப்புறம் போய்க்க ஏர்போர்ட்லன்னு சொல்லி விட்டவன் இந்த சிஸ்டர் இல்லோக்கு சொன்னா, மம்மி we have to go everywhere, don't allow. நான் என்ன மிஸ் கட்டு வர போவேன். அப்புறம் விழுந்த பிறகு அதுக்குள்ள போறேன் இல்லாட்டி போட்டு அப்படி இதுன்றான். கொஞ்சம் ஜொடுதான் எனக்கு பூரா அவ்வளவு நோட் இது கொஞ்சம் எனக்கு அந்த மாறி பிடிப்பு
ஸ்கோலியோசிஸ் வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் எல்லாம் டாக்டர் கேட்டுட்டு போவோம். இன்சூரன்ஸ் எடுத்து கொண்டு போவோம். அதான் எல்லாத்துக்கும் நாங்க எங்க போறோம்னாலும் இன்சூரன்ஸ் தான் போவோம். ஆனா எனக்கு கணக்க மருந்துகளபடியா இல்ல கணக்கத்தான் வரும். மெக்சிகோக்கு போய்க்கும் அப்படித்தான். ஆனா என்ன செய்யணும், போக வேணுமெண்டா வேணுமெண்டா போகணும். அது வெட்டிங் கொண்டு அப்ப கட்டாயம் போகணும். என்னவோ பாப்போம் என்னவோ. நன்றி நன்றி கமலாசினி அம்மா, நீங்க கட்டாயம் போய் வருவீங்க. அப்பாத்த கரஸ்பாண்டன்ஸ் செய்கிறவர் அவருக்கு அங்க போக விருப்பம், ஆனா சத்தர்ப்பமா வேற இல்லையா. அதோட அதுக்கு சுவாமி மெடிடேஷன் மண்டபத்தை பற்றியும் சிந்திச்சு அருந்ததி ஸ்ரீகந்தராஜா அவர்களோடு தொடர்புகளுங்க. நிச்சயமாக கமலாசினி அம்மா, நீங்க உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றலாம் என்று கூறிக்கொண்டு அடுத்து நான் முடிஞ்சுதானே கமலாசினி அம்மா? ஓகே ஓகே. கிரேசியன் ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா, நீண்ட நாளைக்கு பிறகு வந்திருக்கிறீங்க, வாருங்கோ. நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களும் அம்மா. அழகான செய்தி ஒன்று இங்கே காத்திருந்தது. என்னவென்றால், அழைப்பு சந்திப்பு என்பது உங்களால் ஏற்படுத்தக்கூடியது ஒன்று இல்லை, அது இறை அருளினாலே கிடைக்கப்பட வேண்டியது. அந்த இறை அருளிலே என்னவென்றால், உங்களுக்கு இறை அருள் செய்தி தரப்பட்டிருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்பது. அடுத்ததாக, சுகமுள்ளவராக நீங்க சென்றிருக்கின்றீர்கள். ஆண்டவன் உங்களை ஆரோக்கியம் உள்ளவராக அந்த இடத்திற்கு அழைத்து சில செய்திகளை உங்களுக்கு சொல்லி அதை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இதுக்கு மதம் இல்லை, மனிதம், அதற்கு அப்பால் இறையருள் வேண்டுமம்மா. நிறைந்த அருளையும் ஆசியும் கொண்டு எங்களோடு கலந்து நின்றிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி அம்மா. வணக்கம். நன்றி நன்றி ஜேம்ஸ் ஐயா, நீங்கள் நீண்ட நாளைக்கு பிறகு வந்தாலும் மிக அருமையான விளக்கம் ஒன்றை கூறியிருக்கிறீர்கள். இனி தொடர்ச்சியாக வருவீர்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி ஐயா உங்களுடைய கருத்துக்கு. அடுத்தது டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் அம்மா, நீங்க பேசுங்க. நன்றி. நானும் ஹவாய்க்கு 3 முறை போனேன். நான் எனக்கு மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு அமெரிக்கன் மீட்டிங்ஸ்க்கு போன போது எனக்கும் அங்க போறதுக்கு அருள் கிடைத்து, நான் வடிவான டெம்பிள், வடிவான கார்டன்ஸ் பார்த்தாலே வெறும் அழகா இருக்கும். எனக்கு நான் போய் வந்தேன். நான் அதை நீங்க இப்ப அப்டேட் பண்ணதுக்கு எனக்கு சந்தோஷம். உங்களுடைய ஒரு தொடர்பு கொள்ளக்கூடியதா அருந்ததிக்கு உங்களுடைய நம்பரை கொடுங்க, எனக்கு தெரியும். ஓகே அம்மா, சொல்லுங்க பேசிட்டீங்களா? நானும் டொனேஷன் எல்லாம் கொடுத்தேன். நான் தான் அது அந்த நேரம் கட்டிடத்துக்கு வித்தியாசம். ஓகே அம்மா, நன்றி நன்றி. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா, கனடாவில இருந்து பேசுங்க. நன்றி சுவாமோகன் மாஸ்டர். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். வரதா அம்மா, மிகவும் அருமையாக இருந்தது. ஆனந்தி, நாங்கள் கனடால இருக்கிறோம். நாங்கள் கதைக்க வேணும். உங்களோட நம்பர் என்னட்ட. ஓகே. மற்றது என்ன சொல்லுங்க, உண்மையில அருமையா இருந்தது. எனக்கும் ஆசைதான். நான் இன்னும் போக இல்லை. சன்னடியில் சொல்றாரு தான் ஹவாய்க்கு போய் வரணும் நீங்க அப்படி இப்படின்ட்டு வேற இடங்களை போயிருக்கிறோம். இங்க போக இல்லை, போக வேணும். இப்ப நீங்க கதைச்ச பிறகுதான் சரியான உந்தலா இருக்குது. பாப்போம், உங்களுக்கு அருள் இனிய மாதிரி எனக்கும் சிவன் அருள் கிடைக்கும் நினைக்கிறேன். அந்த கேள்விப்பட்டிருக்கேன், அந்த கோயில் கட்டைக்கே எத்தனையோ காலத்துக்கு ஏத்தபடி இருக்க வேணுமெண்டா அத்திவாரம் எல்லாம் போட்டு கட்டினாண்டு. 1000 வருஷம் இருக்குமாம் என்று சொல்லுகிறார். அப்படி என்ன அத்திவாரம் எல்லாம் போட்டு ஸ்பெஷலா செய்த வேண்டும். பார்க்க அந்த படங்களையும் பார்க்க நல்லா இருக்குது. அந்த உத்திராட்ச மரங்கள் எல்லாம் இருக்குல்ல, மரங்கள் எல்லாம் கணக்கு இருக்குண்டு இது பண்ணினவ சோலியா இருக்கு. கீழே கொட்டுண்டு இருக்குமா? அது கொட்டுன்ற உருத்திராட்ச அந்த விதைகளிலே மாலைகள் செய்து அங்கே விற்கப்படுகிறது. மிகவும் அருமையாக இருந்தது அம்மா. நான் உங்களோட தொடர்பு கொள்றேன். சரி, மிகவும் நன்றி. நன்றி. உண்மையில நான் ஒரு ஆனந்தியம்மா, நன்றி அம்மா. உங்களுக்கு ஒரு கருத்தொண்டு கூற வேண்டும் வரதாம்மா. ஏன்னா இந்த உருத்திராக்க காய், அந்த மாலைகள், அந்த மரங்கள் அநேகமாக கைலாய மலைக்கு கீழ்பட்ட பகுதிகளில் தான், மலையோட சேர்ந்த பகுதிகள்லாம் கூடுதலாக வளர்றது என்று
கூறியிருக்கிறார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்துல கூட வளருது. வளருது இப்பயா. ஆமா. ஆனா இப்ப அமெரிக்காவில் எப்படி சோலையா வளர்ந்திருக்கிறது என்பது உண்மையாகவே அதிசயம். ஏனென்றால் அதை அவர்கள் தான் வளர்த்திருக்கிறார்கள். இந்த விதைகள் கொட்டி 200 சொச்ச கண்டுகள் கொண்டு நட்டதாக சதாசிவநாத சுவாமி இப்ப எங்களோடு ஒத்துழைத்து வேலை செய்யற சுவாமி அதுல ஒரு பங்கு சிவாய சுப்பிரமணிய சுவாமியோட சேர்ந்து செய்த அந்த தோட்டம். நல்ல விஷயம். அந்த அப்படி அது ஒரு மூலிகை செடி, உண்மையாகவே மருத்துவ குணங்கள் நிறைந்த கூடி கூறுவார்கள். அது வைத்தியர்களும் சில தேவைகளுக்காக அதை பயன்படுத்தியதாக நான் அறிகின்றேன். அமெரிக்காவில் ஹவாய் தீவுகள்ல இவ்வாறு நிலை ஊன்றி இருப்பது என்பது உண்மையாகவே பெருமைக்குரிய ஒரு விஷயம். அது எல்லோரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அடுத்து நன்றி அம்மா உங்களுக்கு. அடுத்து ராஜ் மாதவன் ஐயா வாங்க பேசுங்க. மிக அருமையான பேச்சு வருதாம்மா. நன்றி. மிக மிக அழகா இருந்தது. நானும் கனடா தான். சேர்ந்து யோகசுவாமி மெடிடேஷன் மண்டபம் உருவாக்கவன். அப்படி ஒவ்வொரு நாட்டிலும் சேர்ந்து யோகசுவாமி பக்தர்கள் அந்த மண்டபத்தை உருவாக்கவன். நான் இருக்கிறது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் விக்டோரியா என்ற தீவில் இருக்கிறேன். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் முந்தி டொரண்டோல இருந்து இங்கே மூவணி இங்கே இருக்கிறோம். இப்போ மற்றது இன்னொன்று உங்களோட நான் ஷேர் பண்ணணும். போன கிழமை தான் நான் நாலாவது முறையாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. கோயிலுக்கு போனீங்களா? இது 4வது முறை. ஆனால் போன கிழமை என்ன இப்போ வந்து 3 நாள் தான் இருக்கும். ஒரு ஒன்றால கூடிட்டு 5வது முறை போயிட்டு. மிக மிக அருமையான கோயில். எங்களுக்கு மிக மிக பக்திய அந்த கோயில். மற்றது ஒவ்வொரு முறை போனாலும் இந்த 2 சுவாமிகளையும் நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் இந்த முறை சந்திக்க முடியல. யாருன்னு சொன்னால் சத்குரு வேலாயுத சுவாமி, மற்றது சதாசிவ. இந்த விஷயம் எல்லாம் கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. சதாசிவ சுவாமி அவர் தான் மீடியாவுக்கு பொறுப்பு. இதெல்லாம் அனுப்புறாரு சுவாமி. கம்ப்யூட்டர் துறையிலும் சயின்ஸ் விஷயத்திலும் மிச்சம் 2 துறையிலும் ஒரு பேலன்ஸ்ட் இருக்கிறார். மற்றது இதுல முக்கியமான விஷயம் என்ன சொன்ன நீங்கள் அதை பற்றி இந்த சுவாமி கல்லில் செய்ததோ என்று சொல்லி சொன்னால் அந்த லிங்கம் வந்து கிறிஸ்டல். அது கிறிஸ்டல் லிங்கம். அது சுப்பிரமணிய சுவாமிக்கு கனவிலே தோன்றி கலிபோர்னியாவிலே அகழ்ந்தெடுக்கப்பட்ட லிங்கம். அதுதான் கதை. அதுதான் நான் சொல்ல வலிக்கல, நீங்க அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டீங்க. எனக்கு சொல்ல தேவையில்லை. அப்ப அதுல என்ன அதிசயம் என்று சொன்னா, அது கடவுள் வந்து அந்த சுவாமிக்கு கனவுல சொல்லி இந்த கல்லு எங்க இருக்குன்னு சொல்லி, அது ஆர்கான்சா ஸ்டேட்ல தான் அந்த கல்லு. அந்த கல்லு வந்து இந்த கல்லு இந்த என்ன சொல்றது கிறிஸ்டல் வளர்ற இடம் இருக்குத்தானே, அந்த அங்கதான் எங்கேயோ ஆர்டிஓ வீட்டுக்கு பின்னால இருக்குன்னு சொல்லி கனவுல கேள்விப்பட்டுத்தான் அங்க போய் அந்த கல்லை எடுத்து செய்த விடயங்கள் அனைத்தும் அவர் சொல்றது தனக்கு ஒரு விஷன், ஒரு கனவு வருகிறது. இந்த குவாய் தீவில போய் இந்த காணியை வாங்குறதுக்கும் கனவிலே சிவபெருமான் தனக்கு சொன்னதாக. அதாவது முதல் வந்து கனவுல வந்து சொல்லக்குள்ள அவர் அந்த இடத்தை பார்த்து முதல் எடுத்தது 5 ஏக்கர் நிலம் முதல் எடுத்தது. ஆனா இப்ப அவர்கிட்ட 230 சம்திங் இருக்கு. 361 ஏக்கர்ஸ் அவர்கள் பேர். ஆனால் முதல் முறை அவர் இந்த காட்டை வெட்டி கொண்டு போகைக்குள்ள அவர் ஒரு பெரிய கத்தியோட போனார். புல்டோசர் போய்கொண்டு இருக்குது. போய் ஒரு இடத்துல நின்றது. அந்த இடத்திலே ஆதிக்குடிகள் கல்லிலே தான் கடவுளை வணங்கினார்கள். கல்லிலே தான் எத்தனையோ கடலுக்கு கடவுள், அது கடவுள் இயற்கை எப்படியாக கல்லிலே எங்களுடைய இந்த சமயத்திலே உள்ள தத்துவங்கள் போல அவர்களிடம் இருந்தது. அந்த இடத்திலே போனதும் அந்த அவர்கள் வணங்கின அந்த கல்லுகள் இருக்குது. அதுல நிப்பாட்டிட்ட பிறகு பார்த்தால் பாருங்கோ,
நீங்க பார்த்திருப்பீங்க தானே, வைலுவா நதி எப்படி ஓடிக்கொண்டு இருக்கு அழகான இடம் அது. கோயிலுக்கு முன்னால். மிக மிக அழகான இடம். அருமையா மற்றது அவர்கள்ட்ட இந்த ஆக்கள் எல்லாம் போய் பார்க்க வேணும். மற்றது அவர்கள்ட்டையும் போக வேணும். இந்த தியான இடமும் இப்பவும் இருக்கு. இந்த மரத்தின் கீழே தியானம் செய்யக்கூடிய இடம் ஒன்று இருக்காங்க. மிக மிக அழகானது. மற்றது அங்க போயிருக்கக்குள்ளே அந்த எனர்ஜி உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க இருக்கக்குள்ள எனக்கு கடவுள் கோயிலுக்குள்ள போனால் அந்த வைப்ரேஷன் எங்கும் கிடைக்காத அந்த வைப்ரேஷன். அதுக்குத்தான் நான் சொல்றது, அதுதான் என் சிதம்பரம், அதுதான் என் அண்ணாமலை, அதுதான் என் திருப்பெருந்துறை என்று இந்த முறை போய் இருந்து அப்படியாக எனக்கு கிடைத்த அருளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக சந்தோஷம். மிக நன்றி. நன்றி 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 மாதவன் ஐயா. உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் இங்கே பகிர்ந்திருக்கிறீர்கள். பரவாயில்லை, அந்த ஆலயத்துக்கு சென்றவர்கள் பட்டியல் கூடிக்கொண்டு வருகின்றது. விரைவிலே அதை கூடுதலாக நாங்கள் அதை அறியக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பல பேர் செல்வதற்கு வழி கட்டாயம் கிடைக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நான் தமாமா உங்களை விடுறதுக்கு முதல் ராஜேஷ் சித்தம்மாவை கொஞ்சம் விடுறேன், பேசுங்க அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ மோகன் அம்மா. வரதா அம்மா, இந்த கோயிலை பற்றி எல்லாம் வடிவாய் சொன்னீங்க. நான் முந்தியும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதிலும் அதை விட எனக்கு உங்களைத்தான் பாராட்ட வேணும் என்று முதல் விருப்பம். இந்த வயசுல இவ்வளவு துணிந்து இவ்வளவு தூரம் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டீங்க. வெல் டன் வரதா அம்மா. தேங்க்யூ 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 வெரி மச். எனிவே, நானும் இந்த குதலை பற்றி கேள்விப்பட்டேன். நான் என்னுடைய கசின் ஒன்று இருந்தார், லங்கநாய மாஸ்டர் சொல்லி. ஹீஸ் அ போர்ன் கிறிஸ்டியன். ஆனால் அவர் யோசாமி பக்தர். அவர் என்ன கலைச்சு பிடிப்பார், யோசாமிட்ட வாடி வாடி வாடின்னு சொல்லி. நான் சில நேரம் போய் பாக்குறேன். நான் இந்த குரூப்பூசிகள் எல்லாம் அதெல்லாம் நான் இங்கேயும் வர்றது. நான் அந்த அதுகள் எல்லாம் எனக்கு தெரியும், இந்த பாட்டுகள் எல்லாம் தெரியும் எனக்கு. சோ மகன் போயிட்டு வந்தவர் சொன்னார், மம் தேர் இஸ் a big Hindu temple there. அவ்வளவுதான் சொன்ன, மற்றும்படி அதுக்கு ஒரு இதுவும் இல்லை. அவர் இந்த பிள்ளைகள் தெரியாது, படிச்சு முடிச்ச உடனே பார்த்துட்டு பிறகுதான் வேலையில துவங்குறவன். செய்யல ஹவாய்க்கும் போயிட்டு வந்திருக்காரு. போயிட்டு வந்து சொன்னவர் எனக்கு, there's a big temple there mom, if you go there you will like it. அவருக்கு தெரியும் எனக்கு இந்த டெம்பிள் அதெல்லாம் விருப்பம். மற்றபடி எல்லாம் எல்லாம் அதிசயமாக எல்லாம் நல்லாக நடக்கிறது சொன்னார். எனிவே, தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. உங்களுடைய வைராக்கியமும் என்னன்னு சொல்றது எனக்கு தமிழ்ல, டிட்டர்மினேஷன், மன வைராக்கியம், அது குருவருளும் திருவருளும் என்று சொல்லுவார்கள். குருவருளும் திருவருளும் எங்களுக்கு கொடுக்கிற அந்த பலம், அந்த பலம், அந்த அருள். அப்ப இந்த அழைப்பிலே நான் போயினேன். எனக்கண்டு ஒரு ஒரு வேலை அங்க காத்திருந்தது. அது சிறப்பாக மலருகிறது. அதை எல்லோரும் நீங்கள் செய்து முடியுங்க. எனவே நானும் அம்மாட்ட கான்டாக்ட் பண்ணி நானும் இதுல கொஞ்சம் இதனுவன். நான் to do with கடவுளுடைய இதுலண்டா நான் முன்னுக்கு நிற்பேன். ஸ்ரீகாந்த ராஜா பொறுப்பு இந்த விடயத்துல நீங்கள் அவர்களோடு ரெண்டு யாராவது கொடுக்கிறவர்கள் எல்லாம் கொடுத்து நாங்கள் ஒரே அடியா இந்த மெடிடேஷன் குரூப் சேர்ந்து கொடுத்தோம்னா அதுக்கும் ஒரு மகிமை இருக்கு. ஏனென்றால் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் நாங்கள் இங்கே மெடிடேட் பண்ணுறோம். இந்த மெடிடேஷன் மண்டபத்துக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு என்று சொல்லி ஒரு தொகையை கொடுத்தால் அது ஒரு மகிமை என்று எனக்கு பாடு. Anyway, thank you very much. Madam Raj Mahad
மகாதவனா மாதவன் மாதவன் ராஜ் மாதவன் ராஜ் மாதவன். நீங்கள் இந்த யோகசாமியின் இதை பற்றி இந்த ஹவாய் இதை பற்றி உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு போல எனக்கு தெரிகிறது. இட்ஸ் ரியலி கிரெடிட்டபிள். யங் ஏஜ்ல இப்படி எல்லாம் அறிஞ்சு கொண்டு வாரது. எங்களோட போய் வருவாங்கன்னா, ஆனா மகள் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது அவருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மகன் சும்மா சொல்லுவாரு, தேர்ஸ் a big Hindu temple mom, if you go you will definitely like it ன்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான். கூட்டி கொண்டு போக சொல்லுங்க மகனை. யூனிவர்சிட்டி முடிஞ்சோடனே அவையெல்லாம் சங்கட இதுக்கு உலகம் முழுக்க சுத்தி போட்டு பிறகுதான் போயினோம் வேலைக்கு. அது சில பிள்ளைகள் இது எனிவே டைமும் பெறுது. தேங்க்யூ எல்லாருக்கும். நன்றி நன்றி ராஜேசித்தம்மா. இப்பொழுது நான் தமாமாவை நீண்ட நேரம் காக்க வச்சுட்டேன். நீங்க பேசும்போது அம்மா கோபிக்காம வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். வரதா அம்மா வணக்கம் அம்மா. நல்ல சிறப்பான பேச்சு, நல்ல சிறப்பான பேச்சு, பாராட்டுகிறேன். அடுத்தது ராஜ் மாதவன் ஏப்ரல் 16 மீதியை சொல்லுமாறு நான் அவரை கேட்டிருக்கின்றேன். ஹவாயை பற்றி மீதியை சொல்ல அப்ப மிச்சம் வச்சிருந்தால் அவர் வடிவ சொல்லியிருந்தால் 900 பக்கம் கொண்ட புத்தகம் வச்சுக்கிறாராம், அதை எங்களோடு பகிர வேண்டும் என்று சொன்னார். இவர் ராஜ் மாதவன் எங்களுடைய குழுவுக்கு உதவுவதற்காக புதன்கிழமை தோறும் அவதாரம் தருவார் என்று கூறி பெருமையுடன் கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தமாமா. நல்லொரு உரையொன்றை இங்கே கூறியிருக்கிறீர்கள். நல்ல விஷயம். வரவேற்கின்றோம் ராஜ் மாதவன் ஐயா. வாங்கோ, வருக வருகவென இந்த தளம் உங்களை அனைவர் சார்பிலும் உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். தமாமாவினுடைய அந்த உரைக்கு பின்னராக இப்பொழுது நான் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜ் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அருமையாக பேசியிருந்தார்கள். ஹவாய் உள்ள கோயிலை பற்றியும் அல்லது சிவயோகர் சாமியின் நினைவாக நல்ல ஒரு மண்டபம் கட்டுவதாகவும் அதில் இருந்தார். எல்லோருக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எங்களோட விம்பிள்டன் கோயிலையும் அதே போல சிவயோக சுவாமியை ஒட்டிய ஒரு மண்டபம் இருக்கின்றது. இங்கு அதையும் கூறிக்கொண்டு நான் நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன் நேரம் கருதி. அதாவது நாளைக்கு காலமே 9 மணிக்கு சேர் யோகா இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ள வர வேண்டும். சேர்ல இருந்தபடியே பலவிதமான எக்ஸசைஸ்களை செய்யலாம். இப்போ இந்த 11 மணிக்கு UK டைம் திருவள்ளுவர் கண்ட தெய்வங்கள் என்ற தலைப்பில் 11 மணிக்கு முனைவர் கௌரிராஜ் அவர்கள் பேச வருகிறார்கள். நாளைக்கு இரவு 8 மணிக்கு டொரண்டோவிலிருந்து குமார் புனிதவேல் அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு தமிழ் பழமொழிகள். அதே போல புதன்கிழமையும் 9 மணிக்கு ஜெர்மன் தமிழ் அறிவி வானொலி அனுசரையுடன் நடைபெற இருக்கிறது ஒரு கதம்ப நிகழ்ச்சி. இந்த 11 மணிக்கு டாக்டர் வித்யா ஹரி ஐயருடைய பேச்சு ஜஸ்ட் ஸ்பீக் அப் என்ற தலைப்பில் பேசுகிறார். இந்த வெனிஸ்டே இரவு 8 மணிக்கு பாவை ஜெயபாலன் அவர்கள், இவர் ஹெட் டீச்சர் சடன் தமிழ் ஸ்கூல், இவர் பேச இருக்கும் தலைப்பு புலம்பெயர் நாடுகளில் தமிழ் நிலை பெறுமான தலைப்பில் பேச வருகிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியானத்தின் பிறகு அருமையான பேச்சாளர்கள் பேசுவார் என்று கூறி என்னுடைய கருத்தையும் அறிவித்தலையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி ஐயா உங்களுடைய பேச்சுகளுக்கு. அடுத்து தமயந்தி சிங்கார வடிவம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். பரதாம்மா, உங்களோட பேச்சின் விளக்கம் மிகவும் அருமையாக இருந்தது. எவ்வளவு விஷயங்கள் அறியக்கூடியதாக இருந்தது எனக்கு. ஆனால் நாங்களும் இந்த ஜோர் சுவாமிர மண்டபம் கட்டி முடிப்பதற்காக நானும் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உங்களை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வரதாம்மா நன்றி. இருக்கிறீங்களா? வரதாம்மா இல்லாத மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. நன்றி நன்றி சிங்கார வடிவம்மா உங்களுக்கு. அடுத்து வசந்தா மகாதவனம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். வரதாம்மா இல்லையோ? நீங்க பேசுங்க. சரி, அருமையான பேச்சு இன்னைக்கு நல்லா இருந்தது.
எனக்கும் அமெரிக்கா போகணுமென்று ஒரு ஆசை, போய் பார்க்க வேணும் இந்த லிங்கம் சிவன் கோயில் என்று ஒருக்கா எல்லாரும் ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர் எல்லாரையும் சேர்த்து கூட்டி கொண்டு போனா சந்தோஷமா இருக்கும். எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கூட வாங்கினா அந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து அந்த கட்டடத்துக்கு கொடுக்கலாம். நாங்க எல்லாத்தையும் சேர்த்து அப்படி எல்லாரையும் சேர்த்து கூட்டி கொண்டு போய்க்கல, கொஞ்சம் காசா கூட வாங்கினா டிக்கெட் கொஞ்சம் கூட வாங்கினா அதையும் சேர்த்து அங்கே எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கலாம். அப்படி என்று நான் அதை இதன்றேன். அது நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். எங்களிடம் எல்லாருக்கும் விருப்பம் என்றா சுவாமியின் பக்தர்கள் எல்லாரும் போக விரும்புவார்கள், அரைவாசி பேரும். அப்ப எல்லாரும் போய் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து செய்து கொடுத்துட்டு வரலாம். சந்தோஷம். நன்றி. அருமையான பேச்சு, நான் கேட்டு சந்தோஷப்பட்டேன். நன்றி அம்மா. வணக்கம். நன்றி வசந்தா அம்மா. உங்களுடைய அந்த திட்டமும் பரவாயில்லை. ஐயாவும் அருந்ததி அம்மாவும் அதை பரிசீலித்து யார் யார் போவது எப்படி என்ன மாதிரி என்று முடிவெடுக்கலாம், அல்லது தனியவும் போகலாம். எல்லாம் வரதாம்மா சொன்னா குருவருள் திருவருள் பாலிக்க வேண்டும். உண்மையாகவே இந்த விடயங்கள் நாங்கள் குருவருள் திருவருள் பாலிப்பதற்காகத்தான் இந்த தியான தளம் நாங்கள் 3 வேளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தியானத்தை நாங்கள் நிறைவாக செய்யும் அந்த தருணத்திலே நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது சரியாக நடக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வரதாம்மா ஒரு சிறந்த ஔவையார் தான் என்று நான் கூறுவேன். ஏனென்றா அவட உருவம், அவட அமைப்பெல்லாம் அவ இருந்து பேசுகின்ற அந்த விதங்கள் எல்லாம் இன்று கூடி அப்படித்தான் எனக்கு மனதிலே பட்டது. இந்த ஔவை என்பு என்ற பெயர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா அது தனிப்பட்ட பெயர் இல்லை, ஒரு குழுவினருக்கு, ஒரு பெண் புலவர்களுக்கு இருந்த பெயர் தான் அந்த காலத்துல. தொடர்ச்சியாக அந்த ஔவை என்ற பெயர் தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களிலே தொடர்ச்சியாக வந்திருக்கிறது. அவர்கள் மிகவும் அறிவோட மதிநுட்பமான விடயங்களை கூறி வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஔவைக்குரிய திறமைகள் எல்லாம் வரதாமாட்ட நிறையவே இருக்கின்றது என்பது என்னுடைய ஒரு கணிப்பு. அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவ எனக்கு ஒரு தாய் மாதிரி. அவங்களுடைய இந்த விஷயங்கள் இந்த வயதிலே அவ சென்று இந்த ஆலயங்களை தரிசித்து அந்த இடங்களிலே அவ இருந்து வந்ததே ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் அது கிடைக்குமா கிடைக்காதா, அமைக்குமா அமையாதா என்ற பல்வேறு பிரச்சனைகள் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. அதுக்குத்தான் குருவருளும் திருவருளும் எங்களுக்கு கைகூட வேணும். அப்படி கைகூடுவதற்கு நாங்கள் இந்த தியான பயிற்சிகளை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நான் பாபு சண்முகநாதன் ஐயா, நீங்க பேசுவோம். நன்றி சிவாமான் மாஸ்டர். முதலில் இதை அழகாக தொகுத்து வழங்கி அத்துடன் நீங்கள் பதிவு செய்து கொண்டிருப்பதற்காகவும் சிவாமோகனுக்கு நான் முதலில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி மறப்பது நன்றன்று. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியிலே வரதாமா மிகவும் சிறப்பாக அழகாக அவருடைய பாணியில் அமைதியாக இட்ஸ் அ மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட் என்று தான் சொல்லணும். மிஷன் அக்காம்ப்ளிஷ்டே சொல்லுவோம். அது எப்படியும் அது நிறைவு பெறும் என்பது நாங்கள் நினைத்துக் கொள்வோம். அடுத்தது வசந்தா மாதவன் பாராட்டுகள். கூட பேச்சு அன்றைக்கு மிக சிறப்பாக இருந்தது. அடுத்த குரு செயலையும் கலந்து கொள்ளணும். நானே உங்களுக்கு எவ்வளவு வந்துட்டேன்னு சொன்னா நானும் எவ்வளவுக்கு ஈடுபடுது என்றதை உங்களுக்கு வழங்க வேணும். மற்றது வேற என்ன சொல்றது, இதுல சொல்ற மற்ற ராஜ் மாதவன் எங்களுக்கு மிகவும் தெரிந்தவர், கனகாலமாக தாராவுக்கு அறிமுகமானவர். அவர் இங்கு இந்த புதன்கிழமையில் இந்த நிகழ்ச்சிகளை செய்வார். தாமா கூறிவிட்டார். அவர் எப்பவும் என்ற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆள். சிறப்பான ஒரு புதன்கிழமை நிகழ்ச்சிகளை தமாவை விட சிறப்பாக செய்வார் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். மற்றது என்னன்னா என்ன சொல்லாமண்டா என்ன அந்த இது இந்த இன்றைக்கு இந்த ஜோசுவாமியோட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தானே அப்படியா? 2 வரைக்கும் எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன் எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன் எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன்
எங்கும் அங்கும் எங்கும் பிரகாசம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, உங்களுடைய அருமையான பாடல், உங்களுடைய குரல் வளம் மிக மிக அருமை. இந்த பாடலும் அருமையாக இருந்தது. உண்மையாகவே ஜூவர் சுவாமிகளுக்குரிய ஒரு நிகழ்வாகவும் இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது. இப்பொழுது நேரத்தை கருதி நான் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜ் ஐயா அவர்களிடம் இந்த தளத்தினை அப்படியே ஒப்படைக்கின்றேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா, வாருங்கள். நன்றி. நன்றி. இப்போது கிரேஷன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறார். ஹாலிடேக்கெல்லாம் போட்டு வந்திருக்கிறார். அதை பற்றி நீங்க உங்களோட ஹாலிடே பற்றி வந்து கதைக்க முடியுமா? செவ்வாய்க்கிழமை 25 மார்ச் மாதம் 9 மணி ஜெர்மன் டைம், 8 PM இங்கிலாந்து டைம்.